வணக்கம். அக்டோபர் 16ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.3% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு காலையில் 11 மணி அளவில். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வாரி எனர்ஜிஸ் ஐபிஓக்கான விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. லோவர் பேண்ட் 1427, அப்பர் பேண்ட் 1503. அன்லிஸ்டட் ப்ரைஸை ஒப்பிட்டு பார்க்கும்போது 45% குறைவாக விலையை நிர்ணயித்திருப்பதாக அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. அம்புஜா சிமெண்ட்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், அதானி குரூப் கம்பெனி ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு. 1.5 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது 0.6% ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய மதிப்பு 909 கோடி ரூபாய். PVR Inox அவங்க ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. காலையில் வீடியோவில் நம்ம அந்த டேட்டா பார்த்துருந்தாங்க. மணி கண்ட்ரோல் இப்போ கூடுதல் தகவல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நிதியாண்டு 2026 8 10 ஃபுட் கோர்ட்டை கம்பெனி திறக்க இருக்கிறாங்க. இது அவங்களுடைய ஜாயிண்ட் வெஞ்சர் வழியாக தான் திறக்க இருக்கிறாங்க. தேவயானி இன்டர்நேஷனலுடன் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைத்திருக்கிறாங்க போன சில மாதங்களுக்கு முன்னாடி. தேவயானி PVR Inox பிரைவேட் லிமிடெட். தேவயானி இன்டர்நேஷனல் வந்து இந்தியாவில் சில இடங்களில் KFC மற்றும் பிஸா ஹட் நடத்தக்கூடிய நிறுவனம். இந்த 8 10 ஃபுட் கோர்ட்ஸ் நிதியாண்டு 2026 திறக்கப்படும். அதோடைய முதல் ஃபுட் கோர்ட் வந்து இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. மும்பையில் 3 நிலங்களை வாங்கியிருக்கிறாங்க. 6.5 ஏக்கர் மதிப்பிற்கான நிலங்கள். அங்கே அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை அமைக்க இருக்கிறாங்க. இது வழியாக வருவாய் 3500 கோடி ரூபாய் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அறிவிச்சிருக்கிறாங்க காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். ராலிஸ் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த டேட்டா, ப்ராஃபிட் 98 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 928 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், எபிட்டா விரிவாக்கம் வந்து ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் 166 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. லான்சன் அண்ட் டியூப்ரோ தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. ஆக்ரா மெட்ரோ நெட்வொர்க் சம்பந்தமான ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. உத்தரப்பிரதேஷ் மெட்ரோ ரயில் கார்பரேஷன் லிமிடெட் கிட்டேருந்து கிடைத்த ஒரு கான்ட்ராக்ட். அதோடைய மதிப்பு என்னன்னு சொல்லலை. சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்னு சொன்னாங்கன்னா அதோடைய மதிப்பு 1000 - 2500 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம். ஏர் கண்டிஷனர் இண்டஸ்ட்ரி வளர்ச்சி எப்படி இருக்கும்? இக்ரா அவங்களுடைய ரிப்போர்ட்டில் சில டேட்டா கொடுத்துருக்காங்க. NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். இக்ரா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஏர் கண்டிஷனர் இண்டஸ்ட்ரியோட வளர்ச்சி நிதியாண்டு 2025 20% 25% இருக்கும்னு கணிச்சிருக்கிறாங்க. அதாவது இயர் ஆன் இயர் சேல்ஸ் வால்யூம்ஸ் 20% 25% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரெக்கார்ட் ஹையை எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 12.5 மில்லியன் யூனிட்ஸாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க இக்ரா. இண்டிகோ ஏர்லைன்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இண்டிகோ வெஞ்சர்ஸ்ன்றது இண்டிகோ ஏர்லைன்ஸுடைய மற்றொரு நிறுவனம். அவங்களுக்கு செபி கிட்டேருந்து ஒப்புதல் கிடைச்சிருக்கு. வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டுக்கான அனுமதி கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இது வழியாக அவங்க ஸ்டார்ட் அப்ஸில் முதலீடு செய்ய போகிறாங்க. அவங்களுடைய இண்டஸ்ட்ரி சார்ந்த ஸ்டார்ட் அப்ஸில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அலோக் இண்டஸ்ட்ரீஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. நஷ்டத்தில் இருக்கிறாங்க. 262 கோடி ரூபாய் நஷ்டம். போன வருடம் இதே குவார்ட்டரில் 175 கோடி ரூபாய் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. ரெவென்யூ கீழே போயிருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 36% விழுந்திருக்கு. எண்ணிக்கை 885 கோடி ரூபாய். matrimony.com பைபேக்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஃபைனல் பைபேக் விலை 1025 ரூபாய் ஒரு ஷேருக்கு. 7200 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த பைபேக்கிற்கு அவங்க செலவு செய்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 25. ஒட்டுமொத்தமாக எவ்வளவு ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப பெறாங்க? 7,02,439. அது ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் 3.16%. RailTel கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இன்றைக்கி இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 8% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி தரப்பு வந்து அப்டேட்டும் இருக்குது. மகாராஷ்டிரா ஹவுசிங் அண்ட் ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கிட்டேருந்து கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு.
யான் சிண்டிகேட் லிமிடெட் இன்றைக்கி இன்ட்ராடேல அப்பர் சர்க்யூட்டை எட்டியிருக்கு 2% அவங்களுடைய பேண்டுங்க 2% அப்பர் சர்க்யூட்டை எட்டியிருக்கு. கம்பெனிக்கு புதிதாக ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய மதிப்பு 20.5 கோடி ரூபாய். யார்கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்ற பட்டியலும் வெளியிட்டிருக்கிறாங்க யான் சிண்டிகேட் லிமிடெட். கர்னெக்ஸ் மைக்ரோ சிஸ்டம்ஸும் இன்றைக்கி இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5% அப்பர் சர்க்யூட்டை எட்டியிருக்கு. ரெயில் கோச் ஃபேக்ட்ரி கிட்டேருந்து கிடைத்த ஒரு ஆர்டர், அதோடைய மதிப்பு 4.35 கோடி ரூபாய் ஆர்டர். இது எதற்கான ஆர்டர்னா கவச்க்கான ஆர்டர். ட்ரெயின் கொல்யூஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம்ஸ் கவச்க்கான ஆர்டர் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கர்னெக்ஸ் மைக்ரோ சிஸ்டம்ஸ். டெக் மஹிந்திராக்கு 5paisa.com பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1860 ரூபாய். கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 3-4 வாரங்கள். மேஸ்டேக் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டரான ஸ்மால் கேப் வேர்ல்ட் ஃபண்ட் விற்பனை செய்திருக்கிறாங்க. 1.7% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. சராசரியாக ஒரு ஷேருடைய விலை 2801 ரூபாய் 68 பைசான்னு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 148.5 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் நடத்தியிருக்கிறாங்க. தேவ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்றைக்கி இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 5% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி அவங்களுக்கு கிடைத்த சில கான்ட்ராக்ட்ஸுடைய அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. கம்பெனிகளுடைய பேர்கள் வெளியிடல, இண்டஸ்ட்ரியோட பேர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி கிட்டேருந்து 3.1 மில்லியன் ரூபாய்க்கான கான்ட்ராக்ட். பப்ளிக் செக்டர் கம்பெனி கிட்டேருந்து 1.2 மில்லியன் ரூபாய். சோலார் இபிசி கம்பெனி கிட்டேருந்து 3.5 மில்லியன் ரூபாய். டெக்ஸ்டைல் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்துக்கிட்டேருந்து 3.2 மில்லியன் ரூபாய்க்கான கான்ட்ராக்ட். டிரான்ஸ்ஃபார்மர் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனத்துக்கிட்டேருந்து 2.8 மில்லியன் ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கின்ற அப்டேட் வெளியிட்டிருக்காங்க தேவ் ஐடி. HDFC லைஃப் இன்சூரன்ஸ்க்கு நொமுரா ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்டுக்கு பிறகுன்றது என்னுடைய புரிதலுங்க. புது ரேட்டிங் நியூட்ரல் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 735 ரூபாய். கிட்டத்தட்ட அந்த லெவலில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு HDFC லைஃப் இன்சூரன்ஸ். CLSA HDFC லைஃப் இன்சூரன்ஸ்க்கு அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் பிரைஸ் உயர்த்தி இருக்காங்க. புது டார்கெட் 805 ரூபாய் ஒரு ஷேருக்கு. ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க HDFC லைஃப்க்கு. எதிர்பார்க்குற டார்கெட் 850 ரூபாய். PVR Inoxக்கு CLSA அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2450 ரூபாய் ஒரு ஷேருக்கு. தற்போதைய லெவலிருந்து 50% அதிகரிக்கும்னு எதிர்பார்க்குறாங்க CLSA. பெல்லா கேசா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் ரைட்ஸ் இஷ்யூக்கான ரெக்கார்ட் டேட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. ரைட்ஸ் இஷ்யூக்கான ரெக்கார்ட் டேட் அக்டோபர் 19 ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சினிலைன் இந்தியா லிமிடெட் புதிதாக 3 ஸ்க்ரீன் கொண்ட மல்டிப்ளெக்ஸை பூனேல திறந்திருக்கிறாங்க. இதை சேர்த்து கம்பெனி கைவசம் 79 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது 14 நகரங்களில். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அவங்களுடைய முதலீட்டுக்கு. அவங்க ஃபியூச்சர் ஜெனரல் இந்தியா இன்சூரன்ஸில் கிட்டத்தட்ட 25% ஸ்டேக் வாங்குவதற்கும், ஃபியூச்சர் ஜெனரல் இந்தியா லைஃப் இன்சூரன்ஸில் 25% ஸ்டேக் வாங்குவதற்கு இப்போ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. Wockhardt நிறுவனம் இன்றைக்கி இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 4% அதிகரிச்சிருக்கு. அவங்களுடைய ஒரு மருந்துக்கான ஒப்புதல் பெறுவதற்காக அவங்க இந்தியன் அத்தாரிட்டிஸ் கிட்டேருந்து அவங்க தாக்கல் செய்திருக்கிறாங்க. டயபெட்டிஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க Wockhardt. HDFC AMCக்கு மார்கன் ஸ்டான்லி ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4120 ரூபாய் ஒரு ஷேருக்கு. ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க HDFC AMCக்கு. எதிர்பார்க்குற டார்கெட் 5450 ரூபாய். பாரதி ஏர்டெலுக்கு HSBC ரேட்டிங்கை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. முன்ன இருந்தது ஹோல்ட் ரேட்டிங், அப்கிரேடுக்கு பிறகு பை ரேட்டிங். டார்கெட் ப்ரைஸும் உயர்த்தி இருக்கிறாங்க. புது டார்கெட் 1950 ரூபாய். முன்ன சொல்லியிருந்தது 1325. தற்போதைய லெவலிருந்து 13% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க HSBC. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு HSBC தொடர்ந்து ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 3010 ரூபாய் ஒரு ஷேருக்கு. ஸ்பைஸ் ஜெட் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு செய்தி குறித்து. என்ன செய்தினா, மறுபடியும் ஒரு புது இன்சால்வன்சி வழக்கு கம்பெனி மீது போடப்பட்டிருக்கு. 58 கோடி ரூபாய் அவங்க கொடுக்க வேண்டியது இருக்குது கம்பெனி. அதனால் மறுபடியும் வேறொரு நிறுவனம் ஸ்பைஸ் ஜெட் மீது கார்ப்பரேட் இன்சால்வன்சி வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்கன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் தகவல். இது குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்பைஸ் ஜெட் கிட்ட. ஏர்டெல் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க கியா இந்தியாவுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறாங்க. கியா கனெக்ட் 2.0 எக்ஸ்பீரியன்ஸ்க்காகத்தான் இந்த ஏர்டெலுடைய பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆம்பர் என்டர்பிரைசஸ் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஆம்பர் குரூப் மற்றும் கொரியா சர்க்யூட் வந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. ஆம்பர் குரூப்புடைய ILJN எலக்ட்ரானிக்ஸ் தான் இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் கையெழுத்திட்டு இருக்காங்க. எதற்காக இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்னா, இந்தியாவில் PCB உற்பத்தி செய்வதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப். இதில் ILJN எலக்ட்ரானிக்ஸ் கைவசம் 70% ஸ்டேக்கும், கொரியா சர்க்யூட் நிறுவனம் கைவசம் 30% ஸ்டேக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆம்பர் என்டர்பிரைசஸ். ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. RALLIS இந்தியா இன்ட்ராடேல 16% அதிகரித்தது. அலோக் இண்டஸ்ட்ரீஸ் 1% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 2.5% இன்ட்ராடேல அதிகரித்தது. PVR Inox 2% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. HDFC லைஃப் இன்சூரன்ஸ் 2% அதிகரித்தது இன்ட்ராடேல. HDFC AMC 5% அதிகரித்தது. இந்த டேட்டா நம்ம காலையில் 11 மணி அளவில் எடுக்கப்பட்டது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.